ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 80 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளில போலான்னு பார்க்கும்போது டிராகன் தடுத்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கடுப்பையே அந்த டிராகன் அட்டாக் பண்ணலான்னு போனா அந்த டிராகன் என்ன பண்ணிருந்தா நம்ம ஹீரோவை தட்டி விட்டுட்டு அதே சமயத்துல நம்ம ஹீரோ லைட்டா தடுமாறி கீழே விழுவ பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட கத்தியும் தள்ளி விட்டுரு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கடுப்புல இருக்குமா உன்னை நீ சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அவன் கத்தியை திரும்பி வர வச்சுட்டு திரும்பி அந்த டிராகன் அட்டாக் பண்ற மாதிரி அப்படியே அது மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு ஜிகா வேலை காத்திட்டு இருக்கான். அந்த டிராகனும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவை முடிச்சு விட பாக்குது. ஆனா முடியவே இல்லை, ஹீரோவா எதுவுமே பண்ண முடியல. அதே சமயம் டிராகன் போர்ட்டல்லாம் கிரியேட் பண்ணி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை இதை ஒட்டக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்ட்டல்ஸ் எல்லாமே காலி பண்ணி தான் நம்ம ஹீரோ அப்ப அந்த டிராகனும் வேற எந்த இடத்துக்கு போக முடியாத வழியில இருக்கும் போது அந்த விஷயம் நம்ம சின்ன பொண்ணு சீன் எடுத்ததுக்கு அப்புறம் இவனை இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன், நீ என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டிகள்லாம் அப்படி பயங்கரமா சுட்டி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்பிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே டார்ச் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு சீல்டு மாதிரி போட்டிருக்கான் அவனை சுத்தி. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு, இந்த சமையத்தை வச்சு நீ தப்பிச்சிருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பி பயங்கரமான ஒரு கிறிஸ்டன் மாதிரி அந்த இடத்த உருவாக்குறாங்க பனிக்கட்டியால. அந்த சின்ன பொண்ணோட சீன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை ஆல்ரெடி டிஃபீட் பண்ணிட்டேன். ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த இடத்த விட்டு உன்னால வெளில வரைய முடியாது, ஏன்னா இங்க ஐஸ் பேரியர் உன்னை சுத்து போட்டு வச்சிருக்கேன், இந்த இடத்துல உன்னோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அதை அப்படியே அமுக்க பாக்குறது. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர் சீக்கிரமா அவன் தோல்வி ஏத்துக்கோ, சுத்தி இருக்கவங்க என்ன நடக்க போகுது, இவனுக்கு மேல இவனா சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ரீம் ஹெல்த் இது எவ்வளவு நாள் போக போகுது இந்த சண்டைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவா அவன் முழு பவரை யூஸ் பண்ணி பிரேக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஐஸ் கட்டி எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு சீனியர் அந்த ஐஸ் கட்டி விழுவது மேலே ஏறி போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ மேல இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான பேட்டில் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டிராகனை விட்டு நம்ம ஹீரோவை காலி பண்ணலாம் பார்த்தா அப்ப நம்ம ஹீரோ அதை கத்தியை தூக்கி போட்டு அந்த சின்ன பொண்ணு சீனியரே அடிக்க பாக்குறான். அந்த கத்தியை ரிட்டர்ன் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஐஸ் கட்டிலாம் அப்படியே உடச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த சின்ன பொண்ணு சீனியர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர் கையில திடீர்னு ஒரு மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஒண்ணு எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதுல நம்ம ஹீரோ கட்டி போடலாங்கிறவ அதை அட்டாக் பண்ண அனுப்புறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதுல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அது பின்னாடியே தொடர்ந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்கான். இது எப்படியா ஸ்டாப் பண்ணும், இல்லன்னா இது நம்ம கச்சடி வச்சு லைட்டா ஒரு அட்டாக் பண்ணி பின்னாடி தள்ளி விட்டாரு. அந்த டைமிங் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ உல் ஃபார்முலா போட ட்ரை பண்றா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு டைம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வர வச்சு திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ உல் ஃபார்முலா போட்டு இருக்கா. அதுவும் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா சின்ன பொண்ணு சீனியர் அட்டாக் பண்ணாம பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த மேஜிக்கல் எக்யூப்மெண்ட் கரெக்டா வந்து பிடிச்சிருது. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்சு இதோட உங்க கதை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறந்து போய் பின்னாடி கரெக்டா அட்டாக் பண்ற மாதிரி நினைக்கிறான். சின்ன பொண்ணு சீனியர் இதுக்கப்புறம் வேலைக்காவது என் தோல்வியை ஏத்துக்கிற, நீ என் பக்கத்துல வந்து இருக்கிறத எல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி போய் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், இந்த மேட்ச்ல அவன் தான் ஜெயிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள எழுதுது, ஆமா ஃபாங் அண்ணா ஜெயிச்சிட்டான், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இதுக்கு மேல என்ன சொல்றது, ஃபாங் அண்ணா இந்த ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர் உன்னோட மான எனர்ஜி நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டேன், எப்படி உன்னால இந்த அளவுக்கு மான எனர்ஜி அதிகப்படுத்த முடிஞ்சிரு, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியாத மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீர என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரே காரணம் என் கையில இந்த கிறிஸ்டல் தான், இந்த கிறிஸ்டலோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது அந்த தர்மா கிறிஸ்டல் தானே. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஆமா இது என்னோட பவரை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்ப நான் யூஸ் பண்ணாலுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சத்தம் போட்டு நல்லாதான் இருந்தது, இந்த வாட்டி தோத்த அடுத்த வாட்டி டோப்பன்னு நினைக்காத, நீ ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தானா ஆள்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ மாசம் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த குள்ள நீங்க முன்னாடி வாங்குற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே மேல பறந்து போயிட்டு இருக்கான். நம்ம பெரிய எழுதுற பாக்கிறதுக்கு சுத்தி இருக்கவங்க சில பேருக்கு சந்தோஷமா இருந்தாலுமே சில பேருக்கு காண்டாதான் இருக்கு போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சுப்ரீம் ஹெல்த் உங்களை பார்த்தது சந்தோஷம், உங்களை பார்த்தது சந்தோஷங்கிற மாதிரி குள்ள எழுதெல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சுப்ரீம் ஹெல்த் என்ன சொல்றேன்னா, இந்த போர்ட்ல ஜெயிக்கிற உங்களுக்கு நான் தரதா சொன்ன ஸ்பில்ஸ உனக்கு தரங்கிற மாதிரி சொல்லிட்டு வானத்துல இருந்து ஒரு ஸ்பில்ல வந்து நம்ம ஹீரோ கையில வர மாதிரி செட் பண்றாங்க. அந்த ஸ்பில்ல பட்டு அந்த சுப்ரீம் ஹெல்த் என்ன சொல்றாங்கன்னா, நீ 10 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறத இந்த ஸ்பில்ல சாப்பிட்றதுனால அது இப்பயே கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்கிற மாதிரி பாங்கான்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் தேங்க்யூங்கிற மாதிரி சொல்றான்.
அப்ப நம்ம ஹீரோவை பார்த்த நம்ம சுப்ரீமல்ட உன்னோட மேஜிக்கல் பவர் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா எல்லாமே ஷார்ட் டைம்ல இருக்கு. நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா பிரேக் த்ரூ பண்ணங்கிறது எனக்கு புரியல. இருந்தாலும் நல்ல விஷயம் தான். நீ இன்னும் கூடிய விரைவில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா நீ முக்கியமா ஹெட் மாஸ்டரை போய் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓகே சுப்ரீமல்டன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சுப்ரீமல்டன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்தவங்க எல்லாருக்குமே நல்லாதான் சண்டை போட்டீங்க. ஆனா வெற்றியாளர் ஒருத்தனாதான் இருக்க முடியும். இன்னைக்கான வெற்றியாளர் இந்த ஃபாங் ஆனா அவன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்துல நீங்க எல்லாருமே இந்த உலகத்தை ப்ரே பண்ணதுக்காக கண்டிப்பா சக்திசாலியா மாறியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவரு மறைஞ்சு போறாரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல தலை வணங்கிட்டு இருக்காங்க. என்ன சுப்ரீமல்டன் தானே, அவரு கிளம்புறதான் தலை வணங்கிதானே ஆகணும். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குள்ள இருக்க ஒரு வணக்கத்தை போட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் காலி பண்றான். அதே சமயத்துல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இந்த ஃபாங்கன்ட்டு நான் இப்படி ஒரு விஷயம் எதிர்பார்க்கல, இவன் இப்படி சண்டை போடுவான்னு நினைக்கலங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது யாரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம சின்ன பொண்ணோட எழுது அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ தலை வணங்கினான். அப்ப அந்த எழுது என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன் பவரை இவ்வளவு நாள் எங்க எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சிருக்கேன், என்னாலையும் நம்ப முடியல. இருந்தாலும் எங்க தொழில் ஏத்துக்கிட்டதான் ஆகணும். இந்த மேட்ச்ல ஜெயிச்சல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, என்ன உங்க டிசபிள் மேல பெட் கட்டினீங்க போல இருக்கு, தோத்துட்டீங்களா என்ன? அப்ப இந்த சின்ன பொண்ணு அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு எழுதுறதா, நீங்க கண்டிப்பா தருவ சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல நான் ஜெயிக்கணுங்கிறது எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல கொடுத்தாங்களா சுப்ரீமல்ட, அதை எடுத்துட்டு இதை உங்களுக்கு தர. அதை கேட்டு இருக்கப்ப இந்த சின்ன பொண்ணு எழுது என்ன எனக்கு தெரியாது எதுக்கு, அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்களா, நீங்களுமே சீக்ரெட் ஏலியனுக்குள்ள போகணும்ல, அதுக்காக இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்ங்கிற மாதிரி சொல்றான். என்ன இதை இவங்கள்ட்ட கொடுக்குறான், எங்களுக்கு எதுவுமே புரியலங்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்களாம் வாட் ஒரு ராங்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானோ. அந்த இடத்துல ஃபாங்கோ என் தங்கச்சி என்னடா கன்றாவி இதெல்லாங்கிற மாதிரி அங்க பாத்துட்டு இருக்கா. நம்ம சின்ன பொண்ணு மைண்டுக்குள்ள இந்த ஸ்பில்ல கொடுத்து நம்ம சீனியரை உசார் பண்ண பாக்குறானோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீனியரை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு, இதை என்ன கொடுக்குறேன்னு சொல்றேன். இங்க நிறைய பேர் ட்ரூவான் டிசபிள்ஸ் இருக்காங்க, அவங்க யாராலுமே இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல, ஒன்னால் ஜெயிக்க முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு அர்த்தம். இதோட முழு பவர் தெரியாததால நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னோட லைஃபோட ஃபார்மை அதிகப்படுத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ சப்போஸ் உனக்கு இறக்கல் சர்வா இருந்தனா அதை வச்சு நீ திருப்பி உயிரோட கூட வர முடியும், இதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறேங்கிறத ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன். அந்த ஃபாக் கூட சண்டை போட போறேன், அது லைஃப் ஆஃப் டெட் பேட்டிலா கூட இருக்கும். கண்டிப்பா நான் ஃபாக்கை என்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க கல்டிவேஷன் மெத்தட்ஸ் எனக்கு அதுக்கு போறோம். அதே சமயத்துல ஃபாக்கும் சும்மா இல்ல, அவரும் பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் ஜெயிப்படா தோப்பனாங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்பில்ஸ நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் இல்ல தோத்துருவங்கிறத ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அதனாலதான் இதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இதுவும் பர்சனலா எடுத்துக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பில்ல நம்ம சின்ன பொண்ணு சீனியத்தை கொடுத்துடுறாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பண்ண விஷயத்த நான் மறைக்க மாட்டேன், ரொம்பவே நன்றி. அதே சமயத்துல திருப்பி என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். சின்ன பொண்ணு எழுத என்ன சொல்றாங்கன்னா, நீ மேஜிக்கல் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், கண்டிப்பா என் இடத்துக்கு வாங்குற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அதே சமயத்துல என் கூட இந்த மேடி நான் கூப்பிட்டு வருவேன், அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.